ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு 2 அப்டேட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஷெட்யூல் அப்டேட்டு, இன்னொன்று வந்து பேமெண்ட்டுக்கான அப்டேட்டு. சரிங்களாப்பா? ஸோ ஷெட்யூல் வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஷெட்யூல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் வந்து ரெடி ஆயாச்சு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், இந்த இங்கே ஸ்டாட்டிக் ஜிக்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அது மட்டும் நான் முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து குடுத்துர்றேன். சரிங்களாப்பா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சார் இப்படிலாம் இருக்கு, இது என்ன ஏது அப்படின்னு ஒண்ணும் பயப்படாதீங்க. சரிங்களா? எடுத்தோனே என்னடா இவ்வளோ இருக்கா, அவ்வளோ சொல்றேன். ஓகேவா? ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல வந்து எத்தன டாபிக் இருக்கு? 1, 2, 3, திருக்குறள் 3, அப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஒரு டாபிக் 4, அதுக்கப்புறம் யூனிட் 6ல 2 டாபிக் இருக்கு பாருங்க. 6, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு 1, பிசிக்ஸ் 1. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நீங்க ஒரே எஃபோர்ட் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? எதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடணும்? எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் குடுக்கணும்? எத நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும்? எத நீங்க கடைசியா படிக்கணும்? இல்ல உங்கனால அத படிக்க முடியலைனாலும் நம்ம ரிவிஷன்ல அத கவர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி நான் ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பேன். சரிங்களாப்பா? எல்லாமே வந்து டேட் வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கோம். எப்பலேருந்து எப்ப வரைக்கும் ஷெட்யூல் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் டேட் வந்து எப்ப இருக்கும்ங்கிறத பக்காவா வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஷெட்யூல் வந்து பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டியா புரியிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற எதுவும் சேஞ்சஸ் வேணும்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு மாத்தி குடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த டேட் வந்து ஒரு வாட்டி கரெக்ஷன் திரும்ப நான் பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு தடவ திரும்ப கரெக்ஷன்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களாப்பா? ஸோ எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா அனுப்புறேன். ஓகேவா? ஏன்னா நான் குடுத்துட்டு அப்புறம் இத மாத்தணும், அது மாத்தணும் அந்த மாரி இனிமே எதுவுமே இருக்கவே கூடாது. சரிங்களா? அந்த ஒரு மைண்ட் செட்ல தெளிவா இருக்கோம். அதனால தான் நம்ம பொறுமையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களாப்பா? ரொம்ப ஏன்னா வந்து யூனிக்கா பார்த்து, பார்த்து உங்களால எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியும், எவ்வளோ வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற இதுதான்ப்பா 4த் வீக் இப்படிதான்ப்பா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 வீக் வந்து உங்களுக்கு ஸ்டடி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த டாபிக் படிப்பீங்க. செகண்ட் வீக் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து படிப்பீங்க. ஸோ 3 வீக் வந்து அடுத்த இந்த டாபிக்ஸ்லாம் வந்து படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 4த் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 3 வாரங்கள் இப்ப இலக்கணம்ல ஷெட்யூல் 1, 2, 3 ரிவிஷன் குடுத்துருக்கேன். அப்ப இலக்கணம் டாபிக் 3 வாரம் என்னென்ன படிச்சிருக்கீங்க? சந்திப்பிழை, அதுக்கப்புறம் வந்து என்னது? சாரிப்பா. அந்த இடத்துல எரர் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ மாத்தணும். இப்ப பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, அதுக்கடுத்து வந்து குறில் நெடில் வேறுபாடு. ஸோ இந்த இடத்துல வந்து ஷெட்யூல் 3ல வந்து உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடு. ஓகேவா? ஸோ இந்த இந்த இது வந்து திரும்ப அப்படியே செகண்ட் டைம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணி அதான் இந்த கரெக்ஷன் ஃபுல்லா நான் உங்களுக்கு ஒரு தடவ தெளிவா பார்த்துட்டு, நான் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து குடுத்துர்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் பேமெண்ட் டீட்டெயில். அதாவது என்னன்னாப்பா, பேமெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸா உங்கள பண்ண சொன்னது அப்படிங்கிறது, நம்ம இன்னைக்கு ஷெட்யூல் குடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் தான் டைம் குடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நெறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து உள்ள பண்ணுவாங்க. ஏன்னா ஷெட்யூல் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஷெட்யூல பார்த்துட்டு பண்ணலாம். இவங்க மாட்டும் வந்து ஷெட்யூல் குடுக்குறாங்களோ இல்லையோ, ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கூட நெறைய பேர் யோசிக்கலாம். அது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்பயுமே கவனமா இருக்கணும். சரிங்களா? அது வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பேமெண்ட் நீங்க முன்னாடி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேமெண்ட் அந்த டயத்துல ஸ்டக் ஆகுது. 3 நாளைக்குள்ள உங்கனால பண்ண முடியலன்னா, நம்ம குளோஸ் பண்ணிட்டோம்னா, நீங்க உள்ள வர முடியாம போயிரும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம அந்த விஷயத்த வந்து சொன்னோம். ஸோ அதே மாரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க நெறைய பேர். சரிங்களா? அப்ப அவங்க எல்லாருமே அந்த WhatsApp நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க பேமெண்ட்டுக்கு எந்த விதமான ஆபத்தும், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? ஸோ பேமெண்ட் எங்களுக்கு ரிசீவ்டு உங்களுக்கு அங்க டிக் வந்துருச்சு. உங்களுக்கு ஓகே சென்ட்னா எங்களுக்கு இங்க வந்துரும். சரிங்களா? அது எல்லாத்துக்குமே ரிப்ளை அப்படிங்கிறது நான் இன்னைக்கு இந்த ஷெட்யூல் வீடியோவ குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிப்ளைங்கிறது குடுப்பேன். சரிங்களா? இது வந்து நான் ஆடியோ நோட்டாவும் போட்டிருந்தேன். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா அத பார்த்துட்டு, கரெக்ட்டா புரிஞ்சுட்டு வெயிட் பண்றாங்க. ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியல போல. சரி பாவம் அதனால ஒண்ணும் தப்பில்ல. அதுக்காக தான் இந்த வீடியோலயே நான் மெயினா வந்தேன். ஓகேவா? என்ன ப்ராசஸ்ங்கிறத சொல்லிருவோம். என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்லிருவோம். அண்ட் அதே மாதிரி பேமெண்ட் பத்தி சொல்லிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். சரிங்களாப்பா? பேமெண்ட் பண்ணவங்க, இப்ப நீங்க பண்றீங்கனாலும் சரி. ஓகேவா? இது எதுக்காக அப்டின்னா, முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து நம்ம இந்த ஷெட்யூல் போட்டதுக்கப்புறம் அந்த ரஷ்ல, அந்த ஒரு டயத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க போட்டு போராடிட்டு இருக்க வேணாம். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம போன பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் ட்ரை பண்ண ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சார் போவே மாட்டேங்குது சார். சர்வர் எரர்ன்னு வருது சார். பேமெண்ட் வந்து சென்ட் ஆகல. ஏன்னா, அவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 பேர் 100 பேமெண்ட், 200 பேமெண்ட் அப்படி மொத்தமா வரும்போது, அ அந்த சர்வர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். சரிங்களாப்பா? ஸோ அதுக்காக தான் நம்ம முன்னாடி வந்து பேமெண்ட் கேட்டோம். ஸோ அதனால யார் யாரெல்லாம் பண்றீங்களோ பண்ணிட்டு WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விட்டுட்டு அப்படியே வெயிட் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? வேற நீங்க எதுவுமே அடுத்தடுத்து ரிப்ளை சார் ரிப்ளை பண்ணுங்க. சார் ரிப்ளை மீ அப்படிலாம் அனுப்பாதீங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா, உங்களோட மெசேஜ் மேல மேல போய்க்கிட்டே இருக்கும். நான் எப்படின்னா கீழ இருந்து தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே வருவேன். ரிப்ளை பண்ணிக்கிட்டே. எப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கா?
ஓகேவா? இப்ப நேத்து யாரு ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறவங்கள்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். நீங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்து மேல போய்க்கிட்டே இருப்பீங்க. நீங்க இப்ப புதுசா பண்ணவங்க மாரி மேல போயிரும். அப்ப உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு லேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க எந்த விதமான ரிப்ளையும் பண்ண வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே WhatsAppல சார் என் பேரு, ஊரு இதெல்லாம் சொல்றீங்களா சார் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். அந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு சொல்லிருங்க. கடைசியா அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் செக் பண்ணும்போது எது எதெல்லாம் ஃபோட்டோஸ் வந்திருக்கோ, அப்ப நீங்க எல்லாமே பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோட்டோஸ் உள்ள சாட்டுக்கு பூரா ஃபர்ஸ்ட்டு நான் போய் டக்கு 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 டக்குன்னு ரிப்ளை வந்து நான் நைட்டு குடுத்துருவேன். சரிங்களா? அந்த ஷெட்யூல் குடுத்து முடிச்சதுக்கப்புறம். இல்ல நீங்க ஃபோட்டோ அனுப்புனதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது மெசேஜ் அது இதுன்னு வந்து ரிப்ளை அப்படி இப்படி நீங்க இப்ப மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க யாரோ சாதாரணமா ஏதோ டவுட்டுக்கு கேட்டிருக்கீங்க போல, ஏதோ நார்மலா பேசியிருக்கீங்க போல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இத விட்டுருவேன். சேட்ட. புரியுதாப்பா? ஸோ, அதனால ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. வேற எந்த மெசேஜும் வந்து சென்ட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ, அப்பனா தான் என்னால அந்த ஃபோட்டோ பார்த்து டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை வந்து குடுக்க முடியும். சரிங்களா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. இத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோல வந்து வந்தேன். ஸோ, ஷெட்யூல பார்த்துக்கோங்க. ஷெட்யூல் 1, 2 கூட பார்த்துக்கோங்க. இதுதான் இப்படி தான் வந்து நம்ம பயணிக்க போறோம். ஸோ, எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. ஷெட்யூல் ஓகேவா? கரெக்ட்டா வருமா? அப்படிங்கிறதையும் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஸோ ரெடியா இருங்க. இந்த எந்த விதமான டிலேயோ, இந்த போஸ்ட்பான் பண்றதோ, இல்ல அந்த மாரியான எந்த சிச்சுவேஷனும் நடக்காது. சரிங்களா? ஸோ நம்பிக்கையோட பயணிக்கலாம். ஓகேவாப்பா? நம்பி பயணிங்க. கண்டிப்பா உங்கள கரை சேர்க்காம டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஓயாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்ட குடுப்போம். சரிங்களா? ஜஸ்ட் ஷெட்யூல் குடுக்குறது மட்டும் இல்லாம, நெறைய பேர் அதுவும் கேட்டிருந்தாங்க. சார் டெஸ்ட் பேட்ச்னா என்ன சார்? டெஸ்ட் மட்டுமா? அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது. ஷெட்யூல்னா இந்த ஷெட்யூல் குடுக்குறேன்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் பிடிஎஃப் குடுப்போம். ஒவ்வொரு டாபிக்கும் கிளாஸ் நடத்துவோம். ஒவ்வொரு டாபிக்கும் டெஸ்ட் வைப்போம். சரிங்களாப்பா? மொத்தமாவும் டெஸ்ட் வைப்போம். ஒவ்வொரு டாபிக் எப்படி சார் டெஸ்ட் வைப்பீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வீக் இதெல்லாம் படிச்சிடுறீங்களா? செகண்ட் வீக் நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸ் டெஸ்ட் அதுக்கு பேரு. சரிங்களா? நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு 2 டாபிக் பிரித்தெழுதுக அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறத இன்னைக்கு காலைல 9 மணிக்கு சொல்லுவேன். ஸோ இந்த 2 டாபிக்கும் இன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு லைவ்ல டெஸ்ட்டுப்பா படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிருவேன். படிச்சுட்டுலாம் வர வேணாம். நீங்க போன வாரம் நீங்க படிச்சத இந்த ஷெட்யூல் 1ல ஆல்ரெடி இந்த 2 டாபிக் படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு? எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மறக்குது? எந்த ஏரியா மறக்குது? எந்த ஏரியாவ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறத அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது போன வாரம் ஷெட்யூல் 1ல என்ன படிக்கிறோமோ, அத டாபிக்கா நான் பிரிச்சு ஷெட்யூல் 2 அப்ப திடீர்னு டெஸ்ட் வந்து குடுப்பேன். ஓகேவாப்பா? நீங்க அதுக்காக திரும்ப போய் அத படிக்கணுமான்னா தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம்ல. என்ன நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கோ அத வச்சு நீங்க அட்டெண்ட் பண்ணா போதும். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து மெத்தடு. நம்ம இப்படி தான் வந்து பயணிக்க போறோம். ஸோ எல்லாரும் வந்து தயாரா இருந்துக்கோங்க. உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்துரும். ப்ராசஸ் போய்க்கிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ வேற எந்த டவுட்டும் இல்லைல? வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள், என்ன டவுட்டு இல்ல ஏதோ வந்து ஒப்பீனியன் சொல்லணும்னா, கீழ எனக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வீடியோவ மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்களாப்பா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் வந்து சந்திக்கலாம். நன்றி.